பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 9ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலா திகழ் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சத்யபாமா கண்ணனோட ரொம்ப காதலி இல்லையா? ஏன்னா அவன் பூமி பிராட்டி. அவ கற்பக மரம் வேணும்னு கேட்ட உடனே இப்போதே தரேன் அப்படின்னு என்ன பண்ணா கண்ணன்? இந்திரனோட சோலையான நந்தனத்தில் போய் அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டான். அங்கேருந்து கருடனுக்கு சொன்ன உடனே கருடன் ஒரு கற்பக பூவை கொண்டு வரல, கற்பக மரத்தையே சத்யபாமாவுக்கு எடுத்துன்னு வந்து ஒளி வீசக்கூடிய முற்றத்தில் கருடன் வைத்து விட்டார். அந்த கற்பக மரம் நினைச்சதான் தனக்கு இன்னைக்கு தான் நல்ல வாழ்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டதான். ஏன் அப்படின்னாக்கா கண்ணனோட அந்தப்புறத்தில் இருக்கு இல்லையா? ஏன் அங்கே தானே சத்யபாமா, அதான் பூமி பிராட்டியோட கடாட்சம் தம் மேலே பட்டது. அதனால தானே நம்ம இந்த தேவலோகத்தை இன்னைக்கு விடுதலையாகி நன்னா பூமி பிராட்டி கிட்ட வந்தோம். அதனால உயிர்வடைந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். அதே மாதிரி தான் பூமி தேவி ஆண்டாளாக அவதரித்த பொழுது அவருடைய கடாட்சம் பெரியாழ்வாருக்கு கிடைச்சது இல்லையா? அதனால தான் நம்ம கண்ணனே என்னை புறம் புல்கிறான் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நித்திய சூரியனுக்கெல்லாம் தலைவன் என்னை புறம் புல்குவான் அப்படின்னு இந்த பாசுரம் சொல்கிறார். கடைசியாக பலசுதி பாசுரம் 1ஆம் 10 9ஆம் திருமொழியில் 10ஆம் பாசுரம் பார்க்கலாம். ஆய்ச்சி அன்று ஆழிபிரான் புறம் புல்கிய வெய்தடன் தோளில் சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இது முதல் 10ஓட நிறைவு பாசுரம், பலசுதி பாசுரம். கோபிகையான தாய் யசோதை இருக்கா இல்லையா? அன்னைக்கு துவாபர யுகத்தில் சக்கராயுதத்தை ஏந்திய பேருதவி செய்யும் பெருமாள் இருக்கா இல்லையா? அவர் அப்போ எப்படி இருந்தார்? 2 வயசு கண்ணனாக இருந்தார். அப்போ புறம் புல்கிய அனுபவத்தை கலியுகத்தில் பெரியாழ்வார் நினைத்து பார்த்ததுமே அப்படியே அவர் யசோதை பாவத்தை அடைஞ்சிட்டாராம். அவர் யசோதை போன்ற மூங்கில் போன்ற அகலமான தோள்களை வந்துருத்தான் இவருக்கு. அதனால ரொம்ப ஆனந்தப்பட்டு அன்று யசோதை எப்படி பேசி எல்லாம் அனுபவித்திருப்பாளோ அதே போல விஷ்ணு சித்தர் ஆனந்தமாக பாடிய இந்த 10 இனிமையான தமிழ் பாசுரங்களை யாரெல்லாம் சொல்றாளோ அவர்களெல்லாம் பாக்கியம் பெற்று நல்ல குழந்தைகளை பெற்று வாழ்வார்கள். அதே போல அவர்களுக்கு நல்ல சிஷ்யர்களும் கிடைப்பார்கள் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார்.